ஹாய் மக்களே, அப்ளை பண்ணி 5 நிமிஷத்தில் உங்கள் ஃபேஸ் இந்தளவுக்கு பிரைட்டாக மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த க்ரீமை நீங்கள் ஒரு முறையாவது யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு பூவை இதில் பயன்படுத்தி இந்த ஃபேஸ் க்ரீமை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அது கூட இன்னொரு பொருளையும் சேர்த்து தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். செம்ம சூப்பராக ரிசல்ட் கிடச்சிருக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த க்ரீமை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். இந்த க்ரீம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா ரைஸ் தாங்க எடுத்திருக்கோம். இந்த ரைஸ் கூட முக்கியமான ஒரு பூவை சேர்த்து இந்த க்ரீமை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் தருங்க. எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸை நேச்சுரலாக நல்ல ஒரு ப்ளீச் பண்ண மாதிரி நம்ம ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக மாறும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்ம ரைஸ் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுவும் முக்கியமாக நீங்கள் பச்சை அரிசி யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு எந்த ரைஸும் எடுக்காதீங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த ரைஸ் கூட நம்ம சேர்க்க போகிற பூ என்ன அப்படின்னா சங்குப்பூ தாங்க. இந்த சங்குப்பூ நமக்கு நேச்சுரலாக கிடைக்கிது. அதனால் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி பூக்கள் இருந்தால் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் 5லேருந்து ஒரு 10 பூக்குள்ளே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான் இருந்துச்சு. உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா பூ கிடச்சா கூட தாராளமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்து நம்ம ஒரு பேனில் போட்டு இதை பாயில் பண்ண போகிறோம். நல்லா கலந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. அப்புறமேட்டு நம்ம இதை இன்னொரு பேனுக்கு மாற்றிடலாம். ஏன்னா இதுலேயே நம்ம பாயில் பண்ண முடியாது இல்லையா? அதனால் ஒரு பேனுக்கு மாற்றிட்டு நம்ம அடுப்பில் வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இந்த ரைஸ் அதாவது சாதமாக வேகிறத விட 3/4 பதத்துக்கு நமக்கு வெந்ததுன்னா போதும். ஃபுல்லாக ரைஸ் மாதிரி, அதாவது சாப்பாடு மாதிரி ஆக வேண்டாம். 3/4 பதம் மட்டும் வெந்தால் போதும் நமக்கு. பாருங்கள், கொதிக்க கொதிக்க அதனுடைய கலர் நல்லா அதில் இறங்கி நல்லா ஒரு ப்ளூ கலரில் நமக்கு தெரியுது பாருங்கள். இன்னும் கூட நமக்கு டார்க்காக கிடைக்கும். இன்னும் பூக்கள் அதிகமாக சேர்த்திங்கன்னா இன்னும் நல்ல டார்க் கலர் நமக்கு கிடைக்கும். இந்த கலர் நம்ம ஃபேஸ்லலாம் இறங்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. நம்ம ஃபேஸை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். ஃபேஸில் இருக்க டேனெல்லாம் ரிமூவ் பண்ணுங்கள். முக்கியமாக சொல்லப்போனால் ஃபேஸில் ஓப்பன் போர்ஸ் இருக்கிறத நல்லா க்ளோஸ் பண்ணி ஃபேஸை நல்லா யங்காக வைக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இதை ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம ஃபேஸில் இருக்க சுருக்கங்கள்லாம் மறைஞ்சி ஃபேஸ் நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 3/4 பதத்துக்கு ரைஸ் வெந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டோம்னா சாதம் வளர்ந்துடும். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். கலர் எந்த அளவுக்கு இறங்கியிருக்குன்னு பாருங்கள். ரைஸோட கலரே நல்லா ப்ளூ கலருக்கு மாறிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணால் எல்லாம் அந்த வாட்டர் எல்லாமே நமக்கு இறங்கிடும். நமக்கு இந்த வாட்டர் தான் முக்கியம். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு இந்த சங்குப்பூ ரைஸோடு சேர்ந்து வாட்டர் நமக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம முக்கியமான ஒரு பொருளை சேர்த்துக்கலாம். இது என்னென்னா கார்ன்ஃப்ளவர் மாவு தாங்க. அதாவது சோள மாவுன்னு சொல்லுவாங்களா, அதுதான். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இதில் கட்டிகள் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ அடுத்து இது கூட ஒரு முக்கியமான ஒரு பொருளை நம்ம சேர்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா லெமன் தாங்க. நல்லா லெமன் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. பிழிஞ்சோன்னா கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியும். அதனால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஒரு பிங்க் கலருக்கு மாறும். அப்புறம் நார்மலாக ப்ளூ கலரில் நமக்கு சேஞ்ச் ஆகி வந்துடும். இப்போ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் இப்போ நல்லா கலந்தாச்சு. 2 மினிட்ஸ் விட்டிங்கனால அப்படியே அதுவாக கரைஞ்சிரும் நமக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை ஒரு பேனுக்கு மாற்றிடலாம். இப்போ இதை அப்படியே நம்ம அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ண போகிறோம். ஏன்னா இப்படி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண முடியாது இல்லையா? அதனால் இதை நல்லா ஹீட் பண்ணோம்னா நமக்கு ஒரு க்ரீம் மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரும்.
லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். சட்டுன்னு இது வந்து சேஞ்ச் ஆகும் பாருங்கள், உடனே சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்ட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லை, நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கறனால அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கிண்ணோம்னா நமக்கு சூப்பரான க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து நம்ம இன்னும் ஒரே ஒரு பொருளை மட்டும் ஆட் பண்ண போகிறோம். கடைசியாக அந்த பொருளை மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா போதும். எப்படி இருக்குன்னு பாருங்கள், செம்மையான ஒரு கலரில் நமக்கு கிடச்சிருக்கு. இதை நீங்கள் டெய்லியும் அப்ளை பண்ணணும் அப்படின்றது கூட கிடையாது. வாரத்தில் ஒரு நாள் உங்கள் ஃபேஸுக்கு இதை அப்ளை பண்ணாலே உங்கள் ஃபேஸ் வந்து சூப்பராக மாறிடும். 1 மந்தில் உங்கள் ஃபேஸ் வந்து அவ்வளோ சேஞ்ச் ஆகி தெரியும். நிறைய பேர்த்துக்கு ஃபேஸில் அங்கங்கே கருமையாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அது என்ன தான் நம்ம பண்ணாலும் போகவும் போகாதுங்க. ஆனால் இந்த க்ரீமை யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது உங்கள் 1 மாதத்துலேயே உங்கள் ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகிறத நல்லாவே பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. அதை நான் ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடுறேன். நல்லா ஒயிட் கலர் பவுலில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த கலர் வந்து உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படின்றதுனால. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணிங்கன்னா ரொம்ப திக்காக மாறிடும் இந்த க்ரீமு. அதனால் கொஞ்சம் லிக்விடாக இது வந்து கரெக்டான ஸ்டேஜ். இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நமக்கு சூப்பரான க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்து இன்னும் ஒரே ஒரு பொருளை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஃபேஸ் வந்து நல்ல மாய்ஸ்சராக இருக்கிறதுக்கும் ஃபேஸ் வந்து நல்ல பிரைட் ஆகிறதுக்கும் நம்ம இன்னொரு பொருளை ஆட் பண்ணிக்கலாம். அது என்ன அப்படின்னா ஹனி தாங்க. சுத்தமான ஹனியாக பார்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஹனி சேர்க்கறதுனால, இதில் லெமனும் சேர்க்கறதுனால இந்த க்ரீம் வந்து நமக்கு கண்டிப்பாக கெட்டு போகவே போகாது. 15 டேஸ் கண்டிப்பாக வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா பிளெண்டர் இருந்தால் கூட நல்லா போட்டு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மிக்ஸ் ஆகலை அப்படின்னா கூட நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா ஒரு ஓட்டி கூட எடுத்துக்கலாம். நான் நல்லா ஸ்பூன்லேயே மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். நல்லா ஒரு க்ரீமியாக நமக்கு வந்திருக்கு. பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. இப்போ செம்மையான ஒரு க்ரீம் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து நான் வந்து அப்ளை பண்ணி காட்டிடுறேன். வாங்க எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி நமக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்றதையும் பார்த்துடலாம். இந்த க்ரீமை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு முக்கியமாக கெட்டு போகாது. அதே மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு உடனே ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கோங்க. வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் நீங்கள் இதை யூஸ் பண்ணாலே போதும். ரெகுலராக யூஸ் பண்ணுற அவசியம் இல்லை. அப்படி யூஸ் பண்ணாலும் அதனால் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நமக்கு க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த க்ரீமில் ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா ஹனி, அதுக்கு பதிலாக நீங்கள் ஆலோவேரா ஜெல் கூட இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக இதில் மிக்ஸ் பண்ணும்பொழுது நீங்கள் கடையில் விற்கிற ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி க்ரீமியான பேஸில் நமக்கு கிடைக்கும். இப்போ நான் என்னுடைய கைகளில் இதை வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என் கை எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். ரொம்ப டார்க்காக இருந்துச்சு. ஆனால் இதை அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஃபியூ மினிட்ஸ் தான் விட்டேன். ஆனால் நான் எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்திருக்குன்னு மட்டும் பார்த்துடலாம். ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். நல்லா ஒரு ஃபேஸ் வாஷ் போட்டு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த க்ரீமை ஃபுல்லாக நீங்கள் ஜென்டலாக அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டலாக ஒரு மசாஜ் கொடுத்தாலே உங்களுக்கு போதுமானது. செம்ம சூப்பராக ரிசல்ட் கிடைக்குங்க. இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டாக மாறணும் அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக ஒரு டைமாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் 1 ஹவர் 2 ஹவர்லாம் கூட விடணுன்ற அவசியமே இல்லை. வெறும் 5 மினிட்ஸ் மட்டும் விட்டிங்கன்னா போதும். நல்லா உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் கழித்து நான் கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நான் ஒரு கையில் மட்டும்தான் அப்ளை பண்ணி காட்டியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றதுனால இன்னொரு கையில் நான் அப்ளை பண்ணலை. இப்போ 2 கையும் காட்டுறேன் பாருங்கள். கண்டிப்பாக சேஞ்ச் இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா அப்ளை பண்ண கை நல்லா பிரைட்டாக இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா க்ளோவும் இருக்குது பாருங்கள். ரைட் ஹேண்ட் வந்து அப்படியே டார்க்காக தான் இருக்குது. நல்லா ரிசல்ட் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. தேங்க்யூ.